வணக்கம் அமிகோஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃபிலிம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கரா அண்டு கருப்பு. ஏன் வந்து தனித்தனியாக ரிவ்யூவாக போடாமல் இந்த 2 படத்தை பற்றியும் காமனாக பேச போகிறேன்னா, இந்த 2 படத்துலேயும் எனக்கு காமனாக பட்ட ஒரு ஃபேக்டர், இப்போ ரீசெண்டாக வர்ற நிறைய படங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 படங்களும் தனித்தனியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கரா வந்து பார்த்திங்கன்னா, தனுஷ் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். ஆப்வியஸாக நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பர்ஃபார்மன்ஸாக வந்து எந்த படத்துலையுமே வந்து இது டல்லாக இருக்குது, இந்த இடம் வந்து சரியாக பண்ணல, அந்த மாதிரி நம்ம குறையே சொல்லிட முடியாது. எந்த கேரக்டரும் அதை வந்து சூப்பராக பண்ணிடுவார். விக்னேஷ் ராஜா வந்து எனக்கு வந்து போர்த்தொழிலில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து பெரிய அளவில் நான் எக்ஸ்பெக்டேஷனோட போகலை. பிகாஸ் ஆரம்பத்துலேருந்து ரிவ்யூஸ் வரும்போது கொஞ்சம் மிக்சடாக வந்தது. நான் போய் படம் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்குன்னு ஒரு ஜேர்னர் இருக்குது. அதாவது ஒரு ஹெய்ஸ்ட் ஃபிலிம். அந்த ஹெய்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு பீரியட் செட்டப்பில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப டெக்னிக்கலாகவும் சரி. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஹெய்ஸ்ட் ஃபிலிம், இப்போ நீங்கள் மாடர்ன் டைமில் ஒரு ஹெய்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா, ஹேக் பண்ணுறது, சிஸ்டம் வச்சுட்டு சும்மா பாவ்லா பண்ணுறது, நம்பர்ஸ் கோடிங் மாதிரி ஓடிட்டுருக்கோம். நான் வந்து இந்த டோரை வந்து ஹேக் பண்ணிட்டேன், நம்ம வந்து உள்ள வால்ட்டுக்குள்ளே புகுந்துடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. என்ன சொல்கிறது, பார்க்கும்போது பெரிய அளவில் நம்மளால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. இந்த படத்தில் ஹெய்ஸ்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு பீரியட் டைம், அந்த பீரியடில் ஒரு பேங்க் எப்படி இருக்கும், அந்த பேங்க்கில் வந்து ஒரு லாக்கர் எப்படி இருக்கும், ஒரு பூட்டை உடைச்சி உள்ளே போகிற திருட வந்து ஒரு பேங்க் ஹெய்ஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட யோசித்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு படத்தில் வர கேரக்டர்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன எமோஷனல் கனெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, கேஎஸ் ரவிக்குமார் அண்டு தனுஷ், அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்னதாக மைனராக ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒர்க் ஆச்சு. சொல்லப்போனால் இந்த படம் ஒர்க் ஆகிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு முக்கியமான காரணம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு 2 ஆக்ட் வருங்க. ஃபஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட். அதாவது படத்தோட லாஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி வரைக்கும் படம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. லாஸ்ட் ஆக்டில் வந்து ஒரு பெரிய ரஷ் தெரிஞ்சது. அதாவது அது வரைக்கும் விக்னேஷ் ராஜா வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக, ஒரு சீன் வந்து ஆரம்பித்து முடியுதுன்னா ரொம்ப டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தார். லைக் வந்து ஒரு ஹிச்காக் படம் நம்ம பார்க்குறோம், ஒரு டயலாக் ஃபார் மர்டரோ இல்லைனா வந்து ஒரு ரோப்போ பார்க்குறோன்னா, எந்த அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்பென்ஸ் பில்ட் ஆகி நம்ம வந்து அந்த சீனோட நம்ம கனெக்ட் ஆகுமோ, அந்த லெவல் ஆஃப் ஒரு மெச்சூரிட்டி வந்து எல்லா சீன்லேயும் இருந்தது. ஆனால் இந்த லாஸ்ட் ஆக்டில் வந்து திடீர்னு ஒரு ரஷ் ஆன மாதிரி, மோர் லைக் ஒரு மாண்டேஜ் மாதிரி கண்டினியூஸாக ஹேஸ்ட் நடந்து, அது வரைக்கும் இருந்த கனெக்ட் வந்து திடீர்னு வந்து ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. தனுஷை தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. சூரஜ் சூப்பராக நடிச்சிருந்தார். அவங்க 2 பேர், ஜெயராம், இந்த 3 பேரை தவிர 2-3 பேரை தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப, அவங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் இந்த 2-3 கேரக்டர்ஸை தவிர்த்து வேறு யாரும் வந்து படத்துக்கு கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஜிவி பிரகாஷோட ஒர்க் வந்து எனக்கு பர்சனலாக கரையில் வந்து ஒர்க் ஆகலை. கொஞ்சம் வந்து ஓவர் டூ பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. நிறைய இடங்களில் வந்து மியூசிக் வந்து டூ மச் ஆஃப் நாய்ஸ் மாதிரியே இருந்தது. சில இடம் எல்லாம் இவ்வளோ தேவையில்லையே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. சில இடங்களில் சம்மந்தம் இல்லாத பாட்டு வேறு வருது. அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எமோஷ்னலி கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேலைக்காக பண்ணுறாங்கன்னு புரியுது. பட் அதை கொஞ்சம் சட்டிலாக பண்ணியிருக்கலாம். ஏன் இப்போ போர்த்தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே ரொம்ப சட்டிலாக பேக்ரவுண்ட் மியூசிக்கில் யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் ஆக்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தால் இந்த படம் பல பேரை போய் கனெக்ட் பண்ணியிருக்கும். மேபி இதனால தான் வந்து மிக்சட் ரிவ்யூ வந்ததுன்னு கூட நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று, ஸ்லோபர்ன் வந்து எல்லாருக்குமான ஒரு படம் கிடையாது. இது கரை வந்து முழுக்க ஒரு ஸ்லோபர்ன் த்ரில்லர். ஸோ மேபி அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். கம்மிங் டு கருப்பு, இந்த 2 படத்தையும் பற்றி சொல்லிவிட்டு தேர் இஸ் திங் பிட்வீன் தீஸ் 2, அதையும் சொல்லிடுறேன். கம்மிங் டு கருப்பு வந்து எனக்கு வந்து இனிஷியலி இட் வாஸ் ஷாக். எனக்கு வந்து இந்த படம் போகணுன்னு ஒரு பெரிய ஐடியா கிடையாது. பிகாஸ் நான் வந்து
பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அசோசியேட்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. சரி அந்த படம் போகலாம், நம்ம பேர் வந்து டைட்டிலில் வரும்லன்னு சொல்லி பார்க்குறக்காக போனேன். கோயம்புத்தூரில் வந்து ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராக வந்து இருந்தால் தான் ஷோ போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி ஷோ கேன்சல் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம கருப்பு போயிடலான்ட்டு தான் நான் ஆக்சுவலாக போனேன். கருப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனிஷியலாக இட் வாஸ் ஷாக். நான் வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு வந்து நான் வந்து பர்சனலாக முன்னாடி பெரிய சூர்யா ஃபேன் நான். அண்ட் ஆர்ஜே பாலாஜி வந்து ஏன் ஆர்ஜே பாலாஜி வச்சு பண்ணுறாரு, நான் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். பட் ப்ரீவியஸாக அவர் பண்ண படங்களை வச்சு சொல்கிறேன். அவர் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்காரு, எதுவுமே எனக்கு பெருசாக ஒர்க் ஆனது கிடையாது. ஸோ அதனால் ஒரு டவுட்டோடு தான் போய் உட்காந்தேன். படம் ஆரம்பித்து இந்திரன் கேரக்டர், அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மலையாளம் ஆக்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து அவர்கிட்ட இருந்தால் இந்த கதையே ஆரம்பிக்கும். அவர் வந்து கேரளாவிலேருந்து வருவார். அவருடைய நகை வந்து திருடிட்டு போயிடுவாங்க. அவர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நகை கிடச்சிரும். ஆனால் நகையை வந்து திரும்பி வாங்குறதுக்கு கோர்ட்டில் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த கதை ஆரம்பிக்கும். அவர் நகையை எப்படி திரும்பி வாங்குறாருங்கிற மாதிரி தான் போகும். அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸு திரும்ப ஹியரிங்னு வர வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்து அவர் வந்து இந்திரன் கேரக்டரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் இந்திரன் கேரக்டர் வந்து ரொம்ப வெட்ஸாகி இதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி போய் கருப்புசாமியை கும்பிட்ற மாதிரி, சூர்யா வந்து கருப்புசாமியாக வர்ற மாதிரி வருவார். அப்புறம் அவருக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட், அவர் வந்து இங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய இதை வந்து சிஸ்டத்தை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அண்ட் அவரோட ஒரு பெரிய டீம் வந்து அந்த கோர்ட்டையே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க. இப்போது கடவுள் வந்து அதை நேரில் வந்து ஹீ ப்ளே பை தி ஹியூமன் ரூல்ஸுங்கிற மாதிரி எந்த பவர்ஸும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி கூட இது கான்ஃப்ளிக்ட் ஒரு கான்ஃபரன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஐடியா வந்து உண்மையிலே சொல்கிற சூப்பரான ஐடியா. இந்த ஐடியா வந்து உண்மையிலே ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக ஒர்க் ஆச்சு. எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நான் ஆர்ஜே பாலாஜி கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அடுத்து ஒரு சீன் வரும். அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன், லைக் வந்து காட் மோடு வருது இல்லைங்களா, காட் மோடுன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கோட ஆக்சுவலாக படம் முடிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சூர்யாவும் ஆர்ஜே பாலாஜியும் ஒரு டைலாக் பேசிப்பாங்க. லைக் வந்து அவர் வந்து கோர்ட்டில் வந்து வாய் தவறி சில விஷயம் வளரிடுவார் ஆர்ஜே பாலாஜி. உடனே சூர்யா அங்கே வந்து இனிமேல் நீ நினச்ச மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவார், மிரட்டினதும் ஆக்சுவலாக இட் ஃபெல்ட் லைக் அதுவே படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. அதோட முடிஞ்சது படம். மேபி ஐ ஃபீல் எனக்கு எப்படி இருந்தது பர்சனலாக அப்படின்னா, முடிஞ்ச படத்தை மறுபடியும் ஒரு 1 hour 1.5 மணி நேரம் வந்து ஓட்டியிருக்காங்க. எனக்கு அதுதான் வந்து இந்த படத்தில் இருக்க பெரிய மைனஸ். அதாவது வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் எந்த பிளாட் பாயிண்ட் ஆரம்பிச்சிங்களோ, அதாவது இந்த படம் எந்த கதைக்காக ஆரம்பிச்சிட்டோ அந்த கதை வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. பட் முடிஞ்ச படம் வந்து திரும்பவும் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அப்போது எனக்கு என்னென்னா, இது வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் வாட்சிங் திஸ், இது எதுக்கு பார்த்துட்ருக்கோங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த பார்ட்டுக்கு மேலே. பிகாஸ் ஆர்ஜே பாலாஜிக்கும் அதுக்கப்புறம் வந்து கதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சூர்யா வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஸ்பூஃப் படம் இதுன்னு. எனக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த படம் அப்படி ஃபீலே ஆகலை, ஸ்பூஃப்னோ இதுவோ. பட் அதுக்கப்புறம் நிறைய ஸ்பூஃப் சீக்வன்ஸ். இன்ஃபேக்ட் வந்து லியோவோட ஒரு சீன், அந்த காஃபி ஷாப் சீனை வந்து ஒரு வேறு மாதிரி ரிக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. அது எதுக்காக பண்ணியிருக்காங்க, அது வந்து கிட்டத்தட்ட அந்த குட் பேட் அகிலி படத்தில் வர, நான் சொல்கிறது அஜித் நடித்த குட் பேட் அகிலி, அதில் வர ஒரு எப்படி ரெஃபரன்சஸ் வச்சே படம் போகுமோ, இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எனக்கு அப்படி தான் இருந்தது. ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் என்ஜாய் பண்ணுறாரு, ஓகே, அவரோட பர்சனல் வின்னா கூட இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு படம் பிடிச்சிது, அது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஐ பர்சனலி ஃபீல் தட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை வந்து நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது, திரும்பவும் இதே மாதிரி அதிகமான ஃப்ளாடு ஃபிலிம்ஸ் வர்றதுக்கு நம்மளே வந்து ஒரு வழிவகுக்கிற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ இப்போ ஏன் இந்த 2 படத்தை பற்றி பேசுகிறேன், 2 இப்போ வந்தது மட்டுமே காரணம் கிடையாது.
செகண்ட் ஆஃப் அப்படின்னா ஏன் தமிழ் சினிமா வந்து இவ்வளோ தூரம் சொதப்புறாங்க, அதாவது ஒரு கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு கர்ஸ் இருக்குது தமிழ் சினிமாவில். எப்போவுமே ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ப்ளாட் பாயிண்ட் ஆரம்பிக்கும், சூப்பராக ஹை மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, தேட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, எல்லா படமும் அப்படி தான் சூப்பராக கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் தாண்டினதும் அப்படியே ஒரு கிராஃப் டவுன் ஆக ஆரம்பித்து படத்தை சொதப்பிடுவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வர எல்லா படங்களும், பெரிய படங்கள், பெரிய ஹீரோ படங்களாக இருக்கட்டும், பெரிய பட்ஜெட்டில் வர படங்களாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ் சினிமா மட்டும் நான் சொல்கிறேன், பயங்கரமாக இதே சொதப்பில் தான் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ்க்கு தெரியும், அவங்க வந்து 3 ஆக்டாக பிரிப்பாங்க ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரை. ஃபஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட்னு. இந்த ஃபஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு செட்டப் இருக்கும், அதாவது ஹீரோயின் யார், வில்லன் யார், இல்லை முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் யார், அண்டு அந்த பிளாட் பாயிண்ட் முடியும் போது, அதாவது நீங்கள் ஒரு 30 to 45 மினிட்ஸில் அது வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி போகும்போது, கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரங்கும்போது, அந்த கான்ஃப்ளிக்ட்னால என்ன பிரச்சனையில் ஹீரோவோ இல்லை அவன் சம்மந்தப்பட்ட ஆட்களோ மாட்டிக்கிறாங்க, இதுலேருந்து இவன் எப்படி தப்பிப்பாங்கிறது இன்டர்வல் பாயிண்ட்டாக இருக்கும். இதை வந்து மிட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்குவோம். இப்போ வர படங்கள்லாம் அது இருக்கானா, பிரச்சனையே என்ன ஆகுது அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பிளாட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது நான் சொல்கிறது, படம் ஆரம்பித்து 30 to 45 மினிட்ஸில் வர வேண்டிய அந்த சீக்வன்ஸை, அந்த ஐடியாவை படம் ஆரம்பிக்கும் போதே கொண்டு வந்துடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு ஸ்க்ரீன் பிளேவை யார் வேணால் அவங்களுடைய தே கேன் பெண்ட் டு their ஓன் ரூல்ஸ், டு their ஓன் வேர்ல்டு. அதிலலாம் நான் தலையிட விரும்பலை. ஒரு சிலர் வந்து லைக் ஒரு சிலரோட படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கைதி சொல்லலாம். கைதியுடைய முதல் 20 நிமிஷம் தான் வந்து படத்துடைய ஃபஸ்ட்டு 2 ஆக்ட்டுமே முடிஞ்சிடும். தேர்ட் ஆக்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து தான் கதையை ஆரம்பிக்கும். அதாவது நான் சொல்கிறேன் 20 மினிட்ஸ்லேயே ஆரம்பிக்கும். இப்போ சில படங்கள் வந்து இந்த நான் சொன்ன அந்த ரூலை பிரேக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ரூலை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் டேக்கிங் அ பிக் ரிஸ்க். அது எல்லா டைமும் ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அந்த இன்டர்வலை ஃபோக்கஸ் பண்ணியே வந்து படத்தை எடுத்து ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்வலில் வந்து நமக்கு வந்து தமிழ் சினிமாவில் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் நிறைய சூப்பர் இன்டர்வல் இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் அப்படி இருக்குமானா இருக்காது. ஆரல் செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்குமானா இருக்காது. இந்த தப்பை திரும்ப எல்லா டைரக்டர்ஸும் ரைட்டர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிறத தான் நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். நான் இதை பற்றி வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஃபிலிம் பண்ணக்கூடிய என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண நிறைய பேர்கிட்டெல்லாம் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நாங்கள் எழுதும்போதே பர்சனலாக வந்து இந்த பிரச்சனையை வந்து மாட்டிக்குவோம். சரி, இதை எப்படிப்பா சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்து ஒரு செட்டப்புக்குன்னு ஒரு டைம் நிச்சயமாக கொடுக்கணும். அதாவது செட்டப் பே ஆஃப்னு ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டர்ஸ்க்கு தெரியும் ஜென்ரலாக. அதாவது நீங்கள் செகண்ட் ஹாஃபில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் ஒரு க்யூ கொடுக்கணும். அண்டு ஒரு ஸ்டோரியை முதல்ல க்ரோ ஆக விடணும். முதல் 2 ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த முதல் 2 ஆக்ட் வந்து வெறும் செட்டப் தான். நான் 3ஆவது ஆக்டில் நடக்க போகிற விஷயத்துக்கான செட்டப் ஒரு ஆஃப்டர் மேத் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஆஃப்டர் மேத் தான் எப்போவுமே முக்கியம். ஏன்னா படம் முடிஞ்சு வெளியே போகிறவனுக்கு அதுதான் மண்டையில் நிற்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்கள் ரைட்டிங் இருக்கணும். கிறிஸ்டோபர் நோலன் வந்து எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுவார், என்னென்னா படத்துடைய கிளைமேக்ஸை முதல்ல இப்படி இந்த ஒன்லைன் இருக்குது, இந்த ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் எழுதிட்டு அந்த கிளைமேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஸ்டோரியை பில்ட் பண்ண ஆரம்பிப்பார். அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அப்படி பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து படமும் வந்து நல்லாயிருக்கும். படம் என்றைக்குமே வந்து நம்ம படம் முடிஞ்சு போகும்போது டக்குன்னு நமக்கு மைண்டில் வந்து கிளைமேக்ஸ் தான் நிற்கும். அப்போ நம்ம கிளைமேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கதை போகணும். அந்த மாதிரி நம்ம ரைட்டிங் பேட்டர்ன் இருக்கும்போது தான் நம்மளும் என்ஜாய் பண்ண முடியும். கருப்பு வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிது. எனக்கு வந்து தேர்ட் ஆக்ட் முக்கியமாக வந்து லாஸ்ட் ஒரு 1 ஹவரே வச்சுக்கோங்க. அந்த 1 ஹவர் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு, இல்லை நம்ம ஒரு சீரியஸான படத்தை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி ஒரு முடிவு எடுத்திருந்தால் இந்த படம் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக எனக்கு புரியுது, ஃபிலிம் இஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட்
அதை மட்டுமே ஃபேக்டராக வச்சு தான் அந்த லாஸ்ட் ஆக்ட் இருந்தது தான் என்னோடய பெரிய பிரச்சனையாக இருந்தது. லாஜிக்கெல்லாம் நான் சொல்ல, லாஜிக் வந்து எனக்கு தேவையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கதை இல்லைங்கும்போது வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் வாட்சிங் திஸ்ன்னு வரக்கூடாது. ஸோ எனக்கு இந்த 2 படத்துலையும் அதுதான் பிரச்சனையாக இருந்தது. நீங்கள் இந்த 2 படத்தையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் கூட நான் மிஸ் அவுட் பண்ணியிருக்கலாம். எஸ், ஓகே, முக்கியமான ஒரு பாயிண்ட் எனக்கு டேக்அவேவாக வந்து நான் கரையில் சொல்லிட்டேன். இதில் கருப்பில் ஒரு விஷயம் இருக்குது, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சாய் அபியங்கர், நான் வந்து இனிஷியலாக வந்தப்போ வந்து ஒரு நெப்போகிட் ரேஞ்சுக்கு தான் வந்து அவரெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி வந்து சாய் அபியங்கருடைய மியூசிக் வந்து கருப்பு படத்தில் ஒரு டாப் நாச் அவங்க ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணது வந்து நான் சூர்யா, அஜய் பாலாஜியெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எல்லாரையும் விட அதிகமாக பண்ணது வந்து சாய் அபியங்கர் தான். ஏன்னா மியூசிக் வந்து நிறைய சீக்வன்சஸை, ரொம்ப சிம்பிளான சில சீக்வன்ஸை கூட பயங்கரமாக எலவேட் பண்ணியிருக்கு. ஸோ சாய் அபியங்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து அல்லு அர்ஜுன் படம் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அதுலேயும் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது மேக் ஃபே ஃபார் த கிங்னு சொல்லிட்டு ஒரு சாங் கூட வந்திருக்கு. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த 2 படத்தை பற்றி என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.